முதலாக என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வந்துட்டு ஏசி ஃபெசிலிட்டிஸோட எப்படி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ, இல்ல இலவச முதல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்குது. இப்ப இதுல காமராஜர் பேர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன காமராஜர் பேர் இல்ல. இப்ப காவிரி விவகாரத்துல தமிழ்நாடு கேட்கக்கூடிய உரிமைகள் தொடர்பாக தேசிய காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஆட்சியில் முதலாக ஒரு அருமையான ஒரு பட்ஜெட் தமிழக மக்களுக்காக பினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுல முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் முதியோர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு முதியோர்களுக்கான ஒரு இல்லங்களை திறந்து அவர்களை பராமரிப்பதற்கான இல்லங்களை திறந்து வைக்கிறதுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஏஐ ஒவ்வொரு 3 கேட்டகரியா பிரிச்சு 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கேட்டகரியும், 8th to 10th, 11th to 12th அப்படி 3 கேட்டகரியை பிரிச்சு அவர்களுக்கான பேசிக், ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஏஐ தான் முன்னோடியாக இருக்கிறது, அதையும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், ஏன்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்க்கான பட்ஜெட்லயும் அந்த இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல நீர்நிலைகளை பராமரிக்கிறதுக்காக ஏன்னா அந்த இதுக்கான பட்ஜெட் இது பண்ணிருக்கு. அதே மாதிரி யாரும் பெர்மிஷன் வாங்காம முன்னாடியெல்லாம் வந்துட்டு எல்லாமே பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். இந்த பட்ஜெட் நிதி நிலையில டிடிசிபி அப்ரூவலுக்கான புதிய கொள்கையை வரையறுக்கப்பட்டு அப்ரூவல் இல்லாம, அதாவது நம்ம லோக்கலி அப்ரூவலை வாங்கிக்கலாம், அதனால நிதி சுமையும் குறைச்சிருக்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு இடத்துலயும் நிதி சுமையை மட்டும் இல்லாம இந்த ரோடு அந்த என்ன சொல்றது ரோட்ஸுக்கும் எல்லா இடத்துலயுமே நிதி பற்றாக்குறையை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னால நிதி பற்றாக்குறையோட தான் ஒரு டெஃபிஷியன்சியான ஒரு பட்ஜெட்டை தயாரிச்சிருக்காங்க. இந்த தடவை 15,000 கோடி ரூபாய்க்காக டிஃபிஷியன்சி வந்தாலும் வேற இடத்துல இருந்து, அதாவது டாஸ்மாக்ல இருந்தும் இப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சி. ஆமா, அதுதான் இப்ப முன்னாடி என்னன்னா நம்ம இப்ப நிதி இந்த ஆண்டு பாக்கணும். முதலே அவங்க வெள்ள அறிக்கை தயாரிச்சிருந்தாங்க. நம்மளுடைய கழிந்த கவர்மெண்ட்ல இருந்து இந்த தடவை வர டைம்ல நிதி பற்றாக்குறை உண்மையிலே இருக்கு. ஆனா அதையும் பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட இலவச கல்வி இதுவரைக்கும் யாருமே கொண்டு வராத இலவச கல்வியை கொடுத்திருக்கிறாங்க. இலவச கல்வி கிட்டத்தட்ட 500 ஸ்கூல்ஸ் கிட்ட நான் அது ஒரு சின்ன 320-500 ஸ்கூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்காங்க. பட் இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட முன்னாடி எஸ்சி இது கூட கொஞ்சம் மேம்படுத்தப்படும் ஏசி ஃபெசிலிட்டிஸோட இல்ல இப்ப நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னா முதலாக என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஏசி ஃபெசிலிட்டிஸோட எப்படி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ, இல்ல இலவச முதல் ஏசி ஸ்கூல், அதாவது எப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோட இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரோட பேர்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த உணவு திட்டம் ஆகட்டும், இதெல்லாமே காலை உணவு திட்டம் எல்லாமே அதை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய ஒரு முன்னோடி. அதெல்லாம் இப்பதானே தொடங்கி இருக்கிறோம் நாங்க. பாருங்க, அந்த எக்ஸிஸ்டிங் நேம் தான் இருக்கிற ஸ்கீம் தான் நேம் மாத்திருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே இல்லையா? எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தானே. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்னு சொல்ல முடியாது இல்லையா? முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல டிடிசி அப்ரூவலோட தான் சிஎம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்குது. இப்ப இதுல காமராஜர் பேர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன காமராஜர் பேர் இல்ல. இப்ப முன்னாடி சின்ன பர்டிகுலர் கிளாஸஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எல்லா கிளாஸஸ் இப்ப 8 வரைக்கும் நம்ம குடுக்கறோம் இல்லையா? நாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேச எங்களுடைய வாக்குறுதி முதலமைச்சர் அதுல புதுசா கொண்டு வந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லும்போது நிறைய புதுசா கொண்டு ஒண்ணுமே புதுசு இல்லன்ற எக்ஸ்டென்ஷன் தான். உண்மைக்கு மாறாங்க. எக்ஸ்டென்ஷன் நீங்க கண்டிப்பா அதை சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக ஏன்னா இவ்வளவு எக்ஸ்டென்ஷனா இருந்தாலும் முன்னாடி கொண்டு வந்த எந்த ஸ்கீமே நிறுத்தவே இல்ல. அதை கண்டினியூ தானே பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு எவ்வளவு பாராட்டு. இதுக்கு முன்னாடி வந்த கவர்மெண்ட் எல்லாமே ஸ்கீம்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட், எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எந்த ஸ்கீமையுமே ஸ்டாப் பண்ணல, கண்டினியூ தான் பண்ணிருக்காங்க. இதே மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பட்ஜெட்ல இருந்து
காவிரிக்கு குறுக்கே வந்து தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. மேகதாது வந்துட்டு கழிஞ்ச தொடர்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய குரலாக என்றைக்குமே ஒலிக்கும். மேகதாது அணையை வந்து நாங்க கெட்ட விட மாட்டோங்கிறது தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க அதுக்கு கொஸ்டின் கேட்க வேண்டிய தேவையில்லை. மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இதுல வந்து தமிழ்நாடு உரிமையை பெற்றுத்தரல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதே நேரத்தில் காங்கிரசுடைய தேசிய தலைவர் நிலைப்பாடு என்னங்கிறத பொதுவெளியில ராகுல் காந்தியோ அல்லது மாநிலத்தினுடைய தலைவர் மாணிக் தாகூர் யாருமே அறிவிக்கல. என்ன காரணம்? எங்களுடைய மாணிக் தாகூர் மாநில தலைவர் தெளிவாகவே சொல்லிட்டார். ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டினுடைய திட்டத்தை எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி தான் பேச முடியும். இப்போதைக்கு காங்கிரசுடைய காவிரி விவகாரத்துல தமிழ்நாடு கேட்கக்கூடிய உரிமைகள் தொடர்பாக தேசிய காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? தேசிய நிலைப்பாடு வந்து ரொம்ப தமிழ்நாடு மக்கள் பாதிக்காத வகையில் மேகதாது அணையை வந்துட்டு இங்க கட்டதற்கு அனுமதி இல்லை என்பது மிக தெளிவானது. சரியா?